ஐயா நீங்க சொன்ன மாதிரி ரூம்ல இருந்த ஃபேனை கழட்டிட்டேன். சூப்பர் ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே பாத்ரூம்ல இருந்த வென்டிலேட்டர் கழட்டிட்டு கிரில் போட்டு அடைச்சிட்டேன். ரூல்மா மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன கேதுனா மந்திரம் கத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? ஐயரு கட்டப்புல சப்போஸ் உன் காதல வந்து ஹோமகுண்டத்துக்குள்ள புகையை போட்டு புகையோட புகையா உன்னை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னா, ஆகவே இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை நான் தான், ஐயரு நான் தான். என்னடி இது மண்டபமா அலைஞ்சா கூட உன் சிக்கல் தீந்த படா இல்ல. என்னம்மா உனக்கு என்ன பத்தி தெரியாது? போன ஜென்மத்துல தில்லானா மோகனாம்பாள் படத்துல வர பத்மினி மாதிரி நான் மோகனாம்பாளா பிறந்தேன். இந்த ஜென்மத்துல என் சிக்கல் சண்முக சுந்தரம் எனக்காக எங்கேயாவது பிறந்திருப்பார். அவரை தேடிதான் மண்டபமா அலையிறேன். சரியில்லையே. மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. நீ மோகனாம்பாளா? சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும். ஐயா குண்டு வேற. மோகனாம்பாள நைட் எனக்கு செட் பண்ணிடு. என்ன திமிருந்தா பத்மினி கிட்ட போடுவ? என்ன தெனாவத்துக்கு நீ சிவாஜி கிட்ட போடுவ? சரி சரி நமக்குள்ள சண்டை வேண்டாம். 2 பேரும் பொண்ணை தூக்க தான் வந்திருக்கோம். ஆமா என்ன பிளான்? இப்ப நம்ம ஆள் புகை போடுவான். புகை போட்ட கேப்ல நீ பொண்ணு ரூம்ல போந்து பொண்ணை தூக்குற. இங்க இருக்க பொறுக்கி பசங்களை நான் ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறேன். புட்ட புகை. அங்க இறங்கி போகுது. மோகனா உன் ஆட்டத்தை மினிஸ்டர் தனியா பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாண வீட்டுல வீடியோ கவரேஜ் எடுத்திருக்காங்க. அந்த சீடியை வாங்கிட்டு போய் தனியா போட்டு பாருங்க. நீ சரின்னு சொன்ன. பெரிய பங்களாவை எடுத்து உன்னை சின்ன வீடா வச்சுப்பாரு. பெரிய பங்களா வீடு கட்டிட்டு அதுல ஏன்டா சின்ன வீடா வச்சுக்கிறீங்க? அல்பிங்களா? பெரிய பங்களாலே வச்சுக்கலாம்ல. சிவகாசி சின்ன கிளி, விருதுநகர் வண்ண கிளி 2 பேரையும் மினிஸ்டர் கிட்ட லிங்க் பண்ண இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. 2 பொண்ணுங்களை பிராத்தல்ல இறக்கிட்டு ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டி காமராஜ் யூனிவர்சிட்டில சீட்டு வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பார். போடா புரோக்கர் போக்கு. டேய் ஓடுறடா புடிங்கடா. டேய் வாங்கடா. எங்க இருக்கா காயத்ரி? சிக்கல் கல்யாண மண்டபத்துக்குள்ள 4 பேட் கேஸ் உள்ள நுழைச்சிட்டாங்க. தாலி கட்டுற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கமான் டார்லிங். ஓ சாரி அச்சா. கமான் காயு. கம். நீங்க கத்துறது கூட ராகம் மாதிரியே கேக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இது காம்போதி தானே? காம்போதி இல்ல கபோதி இல்ல. ஆமா நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நானா? போன ஜென்மத்துல நான் தான் தில்லானா மோகனாம்பாள். என்ன? நீங்க சிக்கல் சண்முக சுந்தரம். நம்ம 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன? நீங்களும் ஊதுறீங்க, நானும் ஊதுறேன். ஐயா சிக்கல் என்ன? சிக்கலே இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டுங்க. ஏமா நானே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கேன். நான் உங்க பாக்குறேன், நீ கட்ட பாக்குறியா? நீ ஆளோடு போ. சிக்கல் சிக்கல் தாங்குச்சி வேற. அப்பா எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அது உங்ககிட்டயும் தான் இருக்கு தெரியுமே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூக்கு நீங்களா அண்ணன் தம்பியோட பிறக்கலையா? வழக்கமா அக்கா தங்கச்சியோட பிறந்தீங்கன்னு தான் கேட்பாங்க. நீ மாத்தி கேக்குற. என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. நான் கிளம்புறேன். இந்த மண்டபத்துக்குள்ள நீ எங்க ஓடினாலும் உன்னை நான் விட மாட்டேன்டி. ஏண்டா வெளியே தில்லானா மோகனாம்பாள் பத்மினி புடவை உருவனா உள்ள ராசாவின் மனசுல ராஜிக்கிறனா? மாவன மரியாதையா மண்டபத்தை விட்டு ஓடுற.
அப்படி இல்லைன்னா அண்டர்வார உருவி அருவாமனை வச்சு அறுத்துருவேன். முடியலடா, வலிக்குதுடா. உங்களை துரத்திட்டு வந்த அந்த 4 பேரும் உங்களை கதற கதற கசக்கிட்டாங்களே மாஸ்டர். இந்த அசிங்க வெளியே தெரியறதுக்குள்ள உங்களை காணா பணமா வைக்கிறோம். டேய் ஏறா தரவால. இருங்கடா டேய், அவசரப்பட்டு வெட்டுறாதீங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலடா. அப்பாடா. மாஸ்டர், அப்ப நம்ம பிளானிங்? அவன் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணாம விட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கடா. அவன் திருந்தவே இல்ல, இன்னும் பழைய வில்லனாவே தான் இருக்கிறான். அவனை அட்டாக் பண்ண நம்ம பவர் பத்தாது. கூப்பிடுங்கடா அந்த புலிக்குட்டி கோவிந்தன. புலிக்குட்டி கோவிந்தா வந்துட்டியா? புலி நல்லா பசியோட இருக்கா? பேய் பேசிப்பா. அந்த கேபிஆர் என் டவுசரை கைட்டவன் சொல்லியிருக்கான். இந்த புலியை ஏவி விட்டு அவன் லங்கோட்டாவை டாரு டாரா கிழிக்கணும். கிளப்பு. இப்ப பாரு ஜிம்மி இஸ்கா. ஐயோ வாய பொளந்துருச்சு. என்னடா இது, 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சது, புலி புசுகுன்னு வந்து போச்சு. புலிக்கு பசியா இருக்கும். டாக்டர் செக் பண்ணுங்க. ஏங்க இது இன்னைக்கு நீ நம்ம ஜிம்மி குட்டிக்கு சுகர் மாத்திரை கொடுக்கலையா? புலிக்கு சுகரா? பிபி இருந்தா சுகர் இருக்கதானே செய்யும். பிபியுமா? நம்ம ஜிம்மிக்கு பக்கவாதம் இருக்கிறதுனால அடிக்கடி கீழே விழுந்துரும். சுகரு, பிபி, பக்கவாதம், மஞ்ச காமால, லிவர் கூட கொஞ்சம் கூட கேசுதான். டேய் என்னடா ஒரு பரம்பரை குடிகாரன் இருக்கிற மொத்த வியாதி இந்த புலிக்கு இருக்கு? இவ்வளவுதானா இல்ல புலிக்கு எய்ட்ஸும் இருக்கா? கரெக்டா சொல்றீங்க. நீங்களும் டாக்டரா? படல மாதிரி பயல போய் புலி எழுப்புடா. என்ன சிக்கல்? நீ எதுக்கு யூஸ் ஆகுறியோ இல்லையோ, ஒளியறதுக்கு சூப்பரா யூஸ் ஆகுற. உள்ள போ. இந்த குண்டை உள்ள பூட்டி வைப்போம், அப்பதான் நிம்மதி. பாஸ், அந்த ஈட்டி காயத்ரி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி சேஃப்டியா வச்சிருந்தா. ஆனா அவனுக்கு தெரியாம அந்த சாவியை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோமே. பட்டுன்னு கதவை திறக்கிறீங்க, காயத்ரிக்கே பிடிக்கிறீங்க. இந்தாங்க. குடு. புலி வேட்டைக்கு ரெடி. கிளப்பலாமா? கிளப்புங்கடா. மண்டபத்துல எல்லாரும் தாக்குங்கடா. டேய் என்னடா இது, புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுன்னுவாங்க, இது பச்சையில எல்லாம் தின்னுது. கடப்பார முன்னாடி மாதிரி இப்ப ஷூட்டிங் இல்ல. என்ன செய்ய சொல்ற? பிரிஞ்சு புளியோதரைன்னு வாங்கி போட்டு காப்பாத்திக்கிறீங்க. புலியோதரையா? ஆடா படுபாவி, புலியோட வரலாறையே பொசுக்குன்னு ஆக்கிட்டியடா. இவங்கிட்ட என்ன பேச்சு? டேய் சாவி எடு, நம்ம போய் காயத்ரி காப்பாத்தலாம். மாஸ்டர், சாவியை காணோம். சாவியே காணுமா? டேய் எங்கடா எங்கடா சாவி இருக்குது? போடா போடா போய் பேரா போகாத கடிச்சிரும். ஒரு பொக்கவாய் கிழவனை காமிச்சு கடிப்பான்னு சொல்லு, நாங்கெல்லாம் பயப்படுறோம். உன் புலியை காமிச்சு கடிச்சிட சொன்ன செருப்பாலே அடிப்பேன். மாஸ்டர், புலி சாவியை சாப்பிட்டுருச்சு. என்னடா இது, ஒரு சாவி சாப்பிட்டதுக்கு ஏப்பம் விடுது. இது புலியா இல்ல பூனையா? அட பொறுமையா இருப்பா. டாக்டர் சேரநாயருக்கு ஒரு ஊசியா போடுங்க. இதோ பார், இப்போ எனக்கு சாவி வேணும். அப்பதான் நான் காயத்ரி காப்பாத்த முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கடா. பதட்டப்படாதீங்க. புலி கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுதோ இல்லையோ, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா கக்கா போகும். சாவி வெளியே வந்துடும். காயத்ரி எங்க போனா? மாப்பிள, காயத்ரி எப்படியாவது காப்பாத்திடுங்க. கிடைச்சிருச்சு. கடப்பார சிம்மி ஆகி போயிருச்சு. ஏதோ பிரசவத்துல உன் பொண்டாட்டி ரெட்ட குழந்தை பிறந்த மாதிரி புலி பீய வச்சு பீத்திக்கிற குரா. இப்படி நாருது. சாவி கிடைச்சிருச்சு. காயத்ரி என்னையா சமையல் பண்ற? எல்லாரும் திட்டுறாங்கயா கருமா. ஐயா, யாரோ எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு சமய கட்டுக்குள்ள பூந்து குழப்பம் பண்ணி விட்டாங்கய்யா.
வேணும்னா நான் செஞ்சிருக்கிற ஒரு வடையை சாப்பிட்டு பாருங்க. கிழிச்ச வடையாச்சு நல்லா இருக்குமா? நீ என்ன மண்டபத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கறியா? வெளிய போகல? வெளிய பஸ் பிடிக்கதாங்க போனேன், அதுக்குள்ள நீங்க என்ன பிடிச்சீங்க. வரேங்க. போ போ போ. என்னடா அது கையில? வடைங்க. வடையா? ஐயா, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த வடையை எடுத்து உள்ள தள்ளுங்க. டேய், இது உள்ள தள்ளுறது இல்லடா, ஆல்ரெடி வெளிய தள்ளுனது. இது இன்கமிங் எல்லாம் கிடையாதுங்க, ஒன்லி அவுட் கோயிங். நீ விட்டு ஓவரா பேச குடுறா. டேய் குடுறாங்கற. டேய் குடுறா, இந்த வடையில தான் என் கல்யாணத்தோட பிரஸ்டீஜ் அடங்கி இருக்குது. குடுக்க மாவன. சரி யார் சாப்பிட்ட என்ன? நல்லா இருக்குதா வடை? உளுந்த வடையா பருப்பு வடையா? மசாலா வடையா? ஓ காரம் ஜாஸ்தியா? சூடா இருக்கல அவசரப்பட்டு வாயில போட்டியாக்க. நல்ல வாசமான வடை கூட வாய்க்குள்ள வந்திருக்க அப்ப நாரதரா போடா. என்ன வாயா? ஹாய். மறுபடியும் ஏண்டாத ஞாபகப்படுத்துறேன். என்ன தெரியல, நான் தான் பி ரமேஷ். கார்ப்பரேஷன் கக்கூஸ் எல்லாம் மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்தவன். உன் பொண்டாட்டி பேர் நான் மலமா? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என் பொண்டாட்டி பேரு செங்கமலம். நான் சுருக்கமா மலம் மலம் தான் கூப்பிடுவேன். ஐயோ, மறுபடியும் வாஞ்சடிக்க வச்சிருவோம் போல. காயத்ரி காயு. காயத்ரி, கண்டிப்பா உங்க அப்பா தள்ளி மணி செத்துருக்க சான்ஸே இல்ல. இதெல்லாம் எங்க மாமாவோட டிராமா. இதெல்லாம் இப்ப பேசிட்டு நேரம் இல்ல, நீ கிளம்ப போலாம். இப்ப நான் உங்க கூட வந்தா இந்த கல்யாணம் நின்னுரும். அப்புறம் எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிடுவார். நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அவர் இறந்துக நான் கண்ணா. காலு பணம் கொடுத்து என்னை வெளிநாட்டுக்கு போக சொன்னாரு. ஆனா காலு மேல நான் வச்சிருந்த விசுவாசத்தால அவருக்கே தெரியாம அவருடைய 2வது கல்யாணத்தை பார்த்துட்டு போலாம்னு ஆசைப்பட்டேன். தலையில துண்டை போட்டுக்கிட்டு சமையல் கட்டுக்குள்ள பூந்து பிரியாணியை ஒரு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது டர்ரு புருண்டு சத்தம் கேட்டுச்சு. எலியா இருக்குமோன்னு நினைச்சு திரும்பி பார்த்தா புலி. ஒரே ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையே நாசமா போச்சு. குரு, கல்யாணத்தை நிறுத்த நாங்க எவ்வளவோ பிளான் பண்ணுவோம். ஆனா உங்க சிஷ்ய குவார்டர் பிரியாணியில கல்யாணத்தை நிறுத்திட்டா. பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஒரு ஊரே திரண்டு வந்து உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி போராடுறாங்களே, நீங்க இந்த ஊருக்காக கோயில் கட்டினீங்களா? பள்ளிக்கூடம் கட்டினீங்களா? அப்புறம் ஏன் சார் இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் எல்லா மதத்தவரும் இப்படி பசியோடையும் பட்னியோடையும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றாங்க? என்ன பத்தி நான் சொல்றதை விட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இவன் எங்க எல்லார்ட்டையும் கடன் வாங்கி இருக்கான். இங்க வந்து படுத்துக்கிட்டானே, இவனுக்கு ஒன்னிட கொண்டு ஆச்சா கொடுத்தா எப்படி சார் ரிசல்ட் பண்றது? அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? வாங்கின கடனுக்கு வட்டியே கட்ட முடியல, நான் எங்க இந்த ஊருக்குள்ள இதெல்லாம் காட்டுறது? ஐயோ, என்னாச்சுங்க? என்னாச்சு? கொசுடிச்சதுக்கே இப்படி கொந்தளிச்சு போறாங்களே, யாருங்க அவங்க? ஏண்டா ஊதாங்கோல் மூக்கா, பார்த்தாலே தெரியல. இவ தான்டா சவுகார் ஜானகி. கையெடு. நான் இங்க நர்ஸா ஒர்க் பண்றேன். 4 நாளா தரேன் 4 ரூபாய் வாங்குனா. 4 மாசம் ஆச்சு இன்னும் திருப்பி கொடுக்கல. இவன் உடம்புக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு பாட்டெல்லாம் பாட வேண்டியது இருக்கு. ஊரை சுத்தி இப்படி கடன் வாங்கி இருக்கீங்களே, இந்த பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? அப்போ எனக்கு 7 வயசு இருக்கும். காலை கடனை முடிக்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட காப்பி கேட்டேன். பக்கத்து வீட்டுல போய் காப்பி தூள் கடன் வாங்கிட்டு வாடான்னாங்க. சரி, பெட்ட கடனுக்காக அதை வாங்கிட்டு வந்தா பெட்டி கடைக்கு போய் சிகரெட்டை கடன் வாங்கிட்டு வாடான்னு எங்க அப்பன் சொன்னான்.
சரி வளர்த்த கடனுக்காக அதையும் போய் வாங்கிட்டு வந்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போனா கணக்கு வாத்தியார் 10ல 11 போகுமான்னு கேட்டாரு. போகாதுன்னு. அப்போ பக்கத்துல ஒண்ணு கடன் வாங்கடான்னாரு. கிளாஸ் முடிஞ்சோடனே அவர்கிட்டே 10 ரூபா கடன் வாங்கினேன். அன்னைக்கு நான் ஆரம்பிச்ச அந்த விதை இன்னைக்கு பெரிய ஆலமரமா வளர்ந்து என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடன் வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். அது சரி, இவ்வளவு கடனை எப்படி அடைக்க போறீங்க? சொல்லியிருக்கானே, எங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணா நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு ஜோசிகார சொல்லியிருக்கானே. அந்த தேவதை இருக்காளே, கழுத்து சுழுகு பிடிச்சா கூட பரவாயில்லன்னு 3 தடவை திரும்புவா. என்னமோ வானத்துல கவுண்டமணி செந்தில் காமெடி ஓடுற மாதிரி மேல பார்த்து பார்த்து சிரிப்பா. நம்ம காதலுக்காக நீ தூது விட்டு இந்த கிளிய எப்படி பிடிச்சிட்டு வந்துட்ட பாத்தியா? ஏண்டா நான் காசு கொடுத்து கிளிய வாங்கி சுதந்திரமா பறக்க விட்டா இத புடிச்சு கழுத்து நெரிச்சு கூண்டுக்குள்ள அடைச்சு அது பார்த்து சந்தோஷப்படுறேன். நான் எப்பமா சந்தோஷப்பட்டேன்? கிளியவே இந்த பாடுபடுத்துறியே, உன்னை கட்டிக்க போறவள என்னெல்லாம் பண்ணுவ? நாளைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. உண்மையா? ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்கா காயத்ரி, மார்ஜின் போட ஸ்கேல் இல்லன்னு மாமா கிர்தா வச்சுதான் போடுவேன். நீ பண்ண கோமாளித்தனத்தை இன்னும் மறக்கல. என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு கூட இதே மாதிரி சிரிப்பு இதே காட்டு. மாதிரியா? என் புருஷன் கிட்ட சொல்லி மாசம் மாசம் சம்பளம் கொடுக்க சொல்றேன். காயு 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 காயு, மாசம் மாசம் சம்பளம் வாங்கியெல்லாம் என் கடனை அடைக்க முடியாதுரி. உன்னை மாசமாகனாதான் கடனை அடைக்க முடியும். ஆக்கரண்டி யார் இவன் லிஸ்ட்ல இல்லாத கடங்காரன் இப்படி ஃபாலோ பண்றான்? பைக்கே இல்ல, நடந்து போறதுக்கு சார் ஹெல்மெட். டேய், இது நடந்து போறதுக்காக போட்ட ஹெல்மெட் இல்லடா, பல கடங்காரல கடந்து போறதுக்காக போட்டது. ஆமா, உங்ககிட்ட கை மாத்த ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? நீங்க இப்படி கேப்பீங்க தெரிஞ்சதா ஹெல்மெட்டோட சுத்திட்டு இப்பதான்டா தெரியுது நாட்டுல ஏன் நிறைய ஹெல்மெட் சேல்ஸ் ஆகுதுன்னு. பாஸ் கடப்பார ஹெல்மெட்டை கட்டிட்டான். ஓவர். பார்த்த உடனே ஒண்ணுக்கு பெண்ணுன்ற மூடு வரா மாதிரி ஒரு செவுரு கட்டி வச்சிருக்கானுங்க. கடப்பார முட்டு சந்தல மூச்சா போயிட்டு இருக்கான். ஓவர். நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. யூரின் எல்லோவா தான் போகுது. ஓவர். மாடர்ன் ஸ்டேட்டஸோட மனோவர் மாதிரி ஏன்டா மாறு வேஷத்துல வந்திருக்கீங்க? இப்போ எதுக்காக 2020 மேட்ச் நடக்கிற மாதிரி ஆள் ஆளுக்கு ஓவர்ன்றீங்க? என்ன ஏன்டா ஃபாலோ பண்றீங்க? நம்ம ஊர்ல நீ கடன் வாங்குனவங்களோட மொத்த எண்ணிக்கை 236. அவங்க ஒட்டுமொத்த பேரும் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி எங்க 4 பேரையும் மாச சம்பளம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அட கிறுக்கு புடிச்ச ஜோக்கர் பசங்களா, நீங்க என்ன ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்ல. இதே காயத்ரி பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை விரட்டிட்டா உங்களுக்கு காசு, எனக்கு காயத்ரி. என்ன ஓகேவா? ஓகே மாஸ்டர். ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு. வரப்போற மாப்பிள்ளை விரட்டி அடிச்சிடலாம். ஆனா வீட்ல காட்டுறதுக்கு ஒரு டம்மி மாப்பிள்ளை வேணும்ல. மாப்பிள்ளைன்றவன் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோவா இல்லனாலும் அட்லீஸ்ட் செகண்ட் ஹீரோ மாதிரியாவது இருக்கணும்டா. எவனாவது செகண்ட் ஹீரோ மாதிரி சிக்கிறானா பாருங்க. அங்க ஒருத்தன் படத்தை எண்ணிக்கிட்டு இருக்கானே, அவன் ஓகேவா? அவன் பேர் ஈட்டி. படத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். கிடைச்சிட்டான்டா செகண்ட் ஹீரோ. ஹாய் செகண்ட் ஹீரோ, ஐ அம் ஃபர்ஸ்ட் ஹீரோ. என் கூட ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? டேய் அடி வாங்குவ போடா. 10,000 தரேன். சொல்லுங்க என்ன பண்ணோம்? என்ன அண்ணான்டா? என் கூட ஒரு வீட்டுக்கு வர ஒரு ஃபிகரை பாக்குறேன். பொண்ணு திருப்பி ரேப் பண்ண மாட்டேன். அதெல்லாம் வேணாம்பா. அந்த பொண்ணை பார்த்து பிடிக்கலங்கற. பிடிக்கல? ரொம்ப சிம்பிளான வார்த்தையா இருக்கா? என்ன உனக்கு தாண்டா அது வார்த்தை, எனக்கு வாழ்க்கை. வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. இவர்தான் அந்த டம்மி மாப்பிள்ளை, தர்மபுரி மாப்பிள்ளை. என்ன தம்பி நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா அம்மா இது அவங்க 2 பேரும் அயல் நாட்டுல இருக்காங்க. நீங்க பொண்ணை கூப்பிடுங்க மாமோய். அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சீக்கிரம் கூப்பிடுங்க. காயத்ரி பிடிக்கல சொல்லு. காரி துப்புனா எவ்வளவு கொடுப்ப? 50,000. 50,000மா? ஓங்கி அரைஞ்சா 1 லட்சம் கொடுக்குறேன், ஓங்கி விடு. 1 லட்சம் ரூபாயா? அங்கெல்லாம் பார்க்க கூடாது. ஃபேஸ பார்த்து பேசு. சரி சரி.
பொண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன டயலாக்கா? அது ஒண்ணு இல்லைங்க மாமா, பொண்ணை வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன், அத மாத்தி சொல்லிட்டான். டேய், ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்றா. 1,00,000 தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல. பொண்ண பாருங்க பஸ். திருநெல்வேலி அல்வா, சிவகாசி மத்தாப்பு, மதுரை மல்லி, பழனி பஞ்சாமிர்தம், மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு. லட்டா? அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலக்காயமா ஒட்டி வச்சிருக்க. ஏய் சுமாரா, என்ன டாவா? பொண்ண மட்டும் இல்லைங்க, இயல்பான அப்பா. யார் இவனா? இளமையான அம்மா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? சுருக்கமா சொல்ல போனா சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. டேய், உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இதென்ன பிரியாணி போட்டலமா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற. போய் உன் பேரண்ட்ஸ் கூட்ட போ. போறதுதான் போறேன். போறதுக்கு முன்னாடி உன்னை பத்தியும் 2 வார்த்தை பேசிட்டு போறேன். வாங்கின காசுக்கு இப்பதான் வேலை செய்யறேன். சொல்ல. நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்று இருந்தேன் அத்தை. அப்பா இவன் வந்து என் கையில 10,000 ரூபாய் கொடுத்துமாமா. எதுக்குங்க? உங்க பொண்ண பிடிக்கலன்னு சொல்ல சொன்னா. ஆனா நல்ல வேலை இவன் பேச்ச கேட்காம நான் பாட்டு போயிருந்தேன்னா இப்படி கும்முன்னு ஒரு அத்தையும் ஜம்முன்னு ஒரு பொண்டாட்டியும் எனக்கு கிடைச்சிருக்காது இல்ல. வரட்டா? இன்னும் பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா, கண்ணத்தை வேற கிள்ளிட்டு போறா. அப்போ ஏங்க இது? செருப்பு பிஞ்சிரும். ஏற்கனவே பிஞ்சு போய் தான்டா இருக்கு. இது என்னன்னு தெரியுதா? உன் புருஷன் தலை முடியா? தெரியும் காயத்ரி, எந்த காலத்துல இந்த மாமாவை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும். பெட்டி என்னது? அப்ப என்னது? இந்த ஜட்டி. நான் எங்கடா ஒதுங்கினேன்? துரத்தி விட்டாங்கடா. சூப்பர்டி. ஐயோ பாஸ் வேண்டாம், குடிக்காதீங்க. ஐயோ வேண்டாம் பாஸ். விஷுவனி நமக்கு என்ன பாஸ் நடந்துச்சு? நாளைக்கு நீங்களே ஒரு பெர்னாஷாவோ ஒபாமாவோ. நிறுத்து. இப்ப எதுக்கு நீ அவங்க பேர்லாம் சொல்ற? முதல்ல இது விஷம் யாரா சொன்னது? வயிறு சரியில்லை, மாத்திரை சாப்பிடலான்னு போனேன். உன்னால குடிக்க இருந்த பாலும் போச்சு, குடி இருந்த வீடும் போச்சு. வீடு போச்சா? எப்படி பாஸ்? ஏன் உனக்கு தெரியாது? நீ என் கூட வரல? பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல பாஸ். தொல்லன்னு தக்காளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் பாஸ், என்னால டேமேஜ் ஆன உங்க வாழ்க்கைய நானே ரினிவல் பண்ணி தரேன். ஏன்டா ரினிவல் பண்றதுக்கு என் வாழ்க்கை எஃப்சிக்கு போன ஆட்டோவா? உன் மேல நம்பிக்கை இல்ல, நீ கிளம்பு. பஸ் பஸ் பஸ். ஒரு தடவை கை நீட்டி காசு வாங்கிட்டு வேலையை முடிக்கலனா என் மனசாட்சி என்ன குத்திடும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அந்த பொண்ணை உங்க கூட நான் சேர்த்து வைக்கிறேன். ப்ளீஸ் பஸ் 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 ப்ளீஸ் பஸ். இரு ரொம்ப கெஞ்சிரானே. தவர் நேத்து நீ போட்ட சீன்ல நான் வில்லனாவும் நீ ஹீரோவும் தெரிஞ்ச. இன்னைக்கு நான் போட போற சீன்ல நீ வில்லனாவும் நான் ஹீரோவும் தெரியணும். எப்படி பஸ்? அப்படி ஒரு புது சீன். புது சீனா? சொல்லுங்க பஸ். கிட்டவா. சத்தம் போட்டு பேசினா எவனா திருடி படத்துல வச்சிருவான். நம்ம ஹீரோயின் காயத்ரி காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கா. நீ பின்னாடியே ஓடி போய் அவ ஹேண்ட் பேக் பண்ணிட்டு உடுன்னு ஓடிடுற. நான் உடனே உன்னை துரத்திக்கிட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக் பிடிங்கி காயத்ரிட்ட கொடுப்பேன். உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரிவேன். எப்படி? ரொம்ப பழைய சீனா இருக்கே பாஸ். நானே ஒரு 5-6 தடவை பண்ணிட்டேன். எல்லாருமே பண்ணதாண்டா பண்றானுங்க. நம்ம காம்பினேஷன்ல பண்ணும்போது புதுசா இருக்கும். என்ன பண்றியா? பண்றேன். ஹாய். என்னாச்சு காயத்ரி? மாமா என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவன் பேக் பிடிக்கிட்டு ஓடுறான். ராஸ்கல். ஃபர்ஸ்ட் ஹீரோ நான் இருக்கும்போது செகண்ட் ஹீரோ நீ கண்ணத்துக்கு கீழ விட்டல. இப்ப பாரு பேக் புடின்னு ஓடிட்டான். இதுக்கு அப்புறமா மாமா மரியாதையா பேசு. சாரி மாமா. யாராவது ஆம்பளை அனுப்பி பேக் பிடிக்கிட்டாங்க. இப்பதாண்டி சொன்ன மாமா அசிங்கப்படுத்த கூடாதுன்னு. இப்ப மாமா பண்ற ஆக்ஷன் தெரியும் எவ்வளவு பெரிய ஆம்பளை. போடா. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ பிரச்சனை இல்ல, தேர்ட் ஹீரோ வேற. எங்க போயிட்டான்? இதோ வரேன். டான்ஸ் ஆடுற. மரியாதையா பேக் கொடுத்துரு. இந்தா. உள்ள விடா. நான் சண்டை போட்டு புடுங்கணும். புரியுதா? ஓ அப்படியா? இந்தா. ஓகே. புடி. ஐயோ
முட்டி இப்படி வா இப்போ உயரத்துல இருக்கிற புடி எட்டி புடி ஹைட்டா இருக்குது ஒரு 2 அடி வாங்கிட்டு நீயே பேக் கொடுத்து என்னது 2 அடியா எம்ஜிஆர் 3 அடி வாங்கிட்டு தானே திருப்பி அடிப்பாரு இப்படியா எம்ஜிஆர் சொல்லிட்டா சரி அடி கேட்ச் ஓடி போ ஃபர்ஸ்ட் இயர் ஓட்டல செகண்ட் இயர் மோத கூடாது ஓடி போயிடு காயத்ரி இப்போது இந்த மாமனை ஆம்பளன்னு ஒத்துக்கிறியா உன் பேக்ல எல்லாம் சரியா இருக்கான்னு நீயே செக் பண்ணிக்கோ இந்த ஓபன் பண்ணி பாரு ஓபன் பண்ணு ஏய் 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 புரி ஏடி வா பேக் புடிச்சு ரிங்காரங்க ரோஸ்லாரா ஏய் சி உடு 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 என்ன ஆச்சுடி நம்ம காலேஜ்ல ஒரு ரேக்கிங் குரூப் பாம் வைக்கிறேன் பயமுறுத்திட்டு இருந்தாங்களே அது ஊம் பேக்ல வச்சிட்டாங்க அத தெரிஞ்ச ஈட்டி உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணாரு ஆனா அது ஊம் மாமா உன்கிட்ட கொடுத்து உன்னை கொலை பண்ண பார்த்தாரு ரொம்ப தேங்க்ஸ் டி உன் தேங்க்ஸ் ஈட்டிக்கு சொல்லு ஏங்க சாரிங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் நமக்கு மேல ஒருத்தர் இருந்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான் ஏன்டா சொல்ல மாட்டேன் நான் கஷ்டப்பட்டு கோடு போட்டு ரோடு போட்டு பாலம் கட்டி பஸ் விட்டா அதுல ஏறி உட்காந்து ஈஸியா ஆர்ன் அடிச்சிட்டு போயிட்டு இருக்கேடா கமான் பஸ் ஃபர்ஸ்ட் நானு நெக்ஸ்ட் நீ தைரியமா ஏறி குதிங்க பாரு ஜம்ப் ஓகே கேட் திறந்தானே இருக்கு அப்புறம் எதுக்கு என்ன எகிரி ஊதி சொன்ன அது வந்து பா போதும் நிறுத்து எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏர்போர்ட் ஃபுல் கொண்டாடுறாங்க ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வேலை வெட்டி எல்லாம் விட்டு வந்திருக்கேன் உன் வாயில ஹெல்ப்னாதரா எனக்கு எலி மருந்து சாப்பிடுற மாதிரியே இருக்கு சுத்த சொதப்பல் சொதப்பல் நான் இல்ல எல்லாம் நீங்க போற பிளான் பக்காவா ஒரு பிளான் பண்ணுங்க பட்டைய கிளப்பிடுறேன் சரி வா சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க இதுதான் காயத்ரி வீட்டோட பிளான் இது பெட்ரூம் இது ஹால் இது பூஜை ரூம் இதான் பாத்ரூம் வீட்டை விக்க போறாங்களா பாஸ் இல்ல இடிச்சிட்டு கல்யாண மண்டபம் கட்ட போறாங்க ஊருக்குள்ள பேசாம சொல்றது கேளு சரி காயத்ரி கரெக்டா 8 மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா நீ 7:59க்கெல்லாம் பாத்ரூம் உள்ள போய் மூளையில தேற மாதிரி ஒட்டிக்கிட்டு டைட்டா நிக்கிற அந்த காயத்ரி ஒவ்வொரு துணியா கைட்டுவா ஜாக்கெட் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கும் லேட் ஆகுதுன்னு நினைச்சு டென்ஷன் ஆகக்கூடாது அவ முதுகு சும்மா மொசைக் ஃப்ளோர் மாதிரி வலுன்னு இருக்கும் அதுல வலிக்கு விழுந்துடாம இறுக்கி அடைச்சு ஒரு உம்மா கொடு சீன் சூப்பரா இருக்கு பாஸ் ஆனா பாத்ரூம்ல இடம் கொஞ்சம் சின்னதா இருக்குமே அங்க இந்த கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் புக் பண்ணி தர நல்லா உருண்டு பேரண்டு வசதியா முத்தம் கொடுத்துக்கிறியா சூப்பர் டேய் நீ கெடுக்க வரல நடிக்க வந்திருக்க சாரி பாஸ் கொஞ்சம் கேரக்டரா மாறி கேரட் பீட்ரூட் எல்லாம் நீ மாற வேணாம் சொன்னது செஞ்சா போதும் கிளம்பு ஓகே பாஸ் வெற்றியோட வரேன் மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க என்னடா தப்பு பாத்ரூம்க்குள்ள பஞ்சு அனுப்பிச்சிட்டு பின்னாடியே நெருப்பி அனுப்பிச்சிருக்கீங்களே பத்திக்காத டேய் பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா தானடா பத்திக்கும் பழைய தார்பாய் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கவே பத்திக்காது ஏன்னா குளிக்க வர போறது என் அத்தை பொண்ணு இல்ல என் அத்தை டேய் ஈட்டி என்ன பண்ணுவானா காயத்ரி நினைச்சு எங்க அத்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான் கருப்பு கரைசி எங்க அத்தை பலார் நிறைவாங்க ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவான் இத பார்த்த காயத்ரி தூணு காரி துப்புவா காதல் கட்டாவும் கடப்பாறைக்கு செட் ஆகும் லாண்டரிக்கு துணி போட சொல்லி எவ்வளவு நாளாச்சு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்யணும் எதை சொன்னாலும் யாரும் காதுலயே வாங்க ஐ புடவை இப்ப அத்தை உள்ள கேரளா கெட்டப்ல இருப்பாங்க எதை சொல்லு ஒரு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது மனுஷனோட ஒரே போராட்டமா போச்சு ஐ ஜாக்கெட் அத்தை இப்ப உள்ள பில்லா நயன்தாரா கெட்டப்ல இருப்பாங்க ஐ பிரா அத்தை இப்போ பிறந்த குழந்தையாவே மாறி இருப்பாங்க ஆமா எல்லாத்தையும் உருவந்துக்கு அப்புறமா ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறாங்க மாஸ்டர் அவனுக்கு எப்பவுமே அத்தை சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மாஸ்டர் எப்பா கண்ணுக்குட்டிய மடக்க வந்தவன் பசுமே சேர்த்து ஓட்டிட்டு போயிடாம போல இருக்குதா பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன் மாப்ளே அத்தை நீங்க என்ன இங்க அது வந்து குக்கர் விசில் அடிச்சிடுச்சு மாஸ்டர் மாஸ்டர் உங்க அத்தைக்கு நல்ல வாய்ஸ் இந்த வாய்ஸ் வச்சு மெடிக்கல் காலேஜ்ல 2 சீட் வாங்கலாம்ன்றியா குரல் வளம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல டேய் வந்தேன் அவங்கன்னா ரெக்கார்டிங் ரூம்ல இருந்தாடா கத்துறாங்க பாத்ரூம்ல இருந்து கத்துறாங்கடா அந்த படுபா வேற கூட இருக்கா எங்க அத்தைக்கு என்னாச்சோ அத்தை 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 விட்டுறாதீங்க ரொம்ப வலிக்குதா
உங்க அத்தை ஏதோ கற்பு கரசி அரைவாங்க அப்படி இப்படி நீங்க இப்படி அலையறாங்க. விடாதீங்க புடிங்கன்னா உள்ள வேற ஏதாவது இருக்கலாம்லடா. உள்ள யார் இருக்கா? 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. இப்போ நீங்க கீழே நான் மேல. ஆமா எங்க அத்தை இவ்வளவு கீழே இறங்குவாங்க நினைச்சு கூட பார்க்கலடா. பாத்ரூம் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா நீங்க பாதாம் கீர் குடிச்சு நடத்துற ஃபர்ஸ்ட் நைட்ட இங்க ஒருத்தன் பாத்ரூம் நடத்துறான் மாமா. ஆத்த தவறிட்டாங்க மாமா. லட்சுமி லட்சுமி இதுக்கு அப்புறம் எங்க மாமா இப்படி வெளியே தலையை காட்டுவாரு. எனக்கு ஒண்ணும் ஆகல. காயத்ரி நினைச்சு மாப்பிள்ளைய கிட்ட சொல்ற கொஞ்சம் கலட்ட பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை புடி உடும்பு புடி 30 வருஷத்துல நீங்க கூட என்ன அப்படி புடிச்சது இல்ல. ஆமா யோ லூசாயா நீ? உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் புடிய பத்தி பேசிட்டு போறா. சூடு சொரணே இல்லாம ஏதோ சுள்ளிராஜன் காமெடி கேட்டாம சிரிச்சுக்கிட்டு இருக்கிற. என் புடிய பத்தி கேக்குறேன்னா அவங்க அம்மா கிட்ட கேக்குறேன்டா. அந்த காலத்துல என் மாமியார பாத்ரூம்ல போடா மானங்கட்ட பயல கல் எடுத்து அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. இப்படி ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீன் யோசிச்சேன் பாத்தியா? ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும். போடுறா கீழ. ஆமா இங்க இவ்வளவு அமளி தும்மளி நடக்குது. இந்த ஈட்டி வெளிய வராம அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ளதான் காயத்ரி போயிருக்காளே. டேய் காயத்ரி எப்படா உள்ள போனா? நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டா. டேய் ஈட்டி எங்கப்பா செட் ஆயிடுச்சுப்பா. உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? காயத்ரிய கதற 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 கதற. நம்ம தியேட்டரோட ஒரு வார வசூல் மொத்தம் 36,40,264 ரூபாய் இருக்கு. இது வழக்கம் போல பிளாக் மணி இல்ல. நீ பண்ண சேவைக்கு நான் தர கிஃப்ட் கேப்பியா? தேங்க்ஸ் தலைவர். ஈட்டி நான்தான் சொல்லு. எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் படப்பெட்டியில 36,40,264 ரூபாய் போயிட்டு இருக்கு. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் ரூட்ல போனா தனலட்சுமி தியேட்டர் வருமா? இப்போ அவர் கிளம்பிட்டாரு. என்ன பண்றது? அங்க இருந்து யூ டர்ன் பண்ணுமா? நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றபடி நீ செய். ஓகே அண்ணா தனலட்சுமி தரக்கு தானே போனோம். ஆமா சார். அந்த பக்கம் தான் நானும் போறேன். வாங்க வழி காட்டுறேன். ஹலோ கேபிஆர் இருக்காருங்களா? இல்லங்க நான் கேபிஆரோட அசிஸ்டன்ட் பேசுறேன். ஓ அல்லகைங்களா? நான் இந்த தனலட்சுமி தியேட்டர் ஓனர் பேசணுங்க. இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அர்ஜென்ட்டா ஒரு 32 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. எடுத்துட்டு வர முடியுங்களா? 32 லட்சங்களா? கேஷ் இருக்கே, உடனே கொண்டு வரோம். நான் அடிச்சா தாங்க மாட்டேன். 4 மாசம் தூங்க மாட்டேன். மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். போடா இங்க இருந்து. பாட்டு சுடுகாட்டு வரைக்கும் ரீச் ஆயிருது போல. போனங்கெல்லாம் ஏன் ஆடிட்டு போதுங்க. ஒட்டி வந்துருச்சு. கொளுத்துங்கடா பட்டாசு. அல்லகை பாத்தி பெரிய கடங்காரனா இருப்பான் போல இருக்க. பணத்துக்கு நாயா பைய அலையறா. பெட்டியங்க பெட்டியங்க பெட்டி 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 கீழ இருக்கே, அத நாங்க கொண்டு வரதே முறை. யோ முறையா கொண்டு வரதா? என்ன சீர்வரிசையா? அந்த பெட்டி எங்க தலையில வச்சு கொண்டு போறதா எங்க தளபதிக்கு நான் கொடுக்குற மரியாதை. பாத்தியாடா ஓனர தளபதின்னு சொல்லிட்டு தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறான். கடைக்காரன் சொன்ன ரூட்டை விட நீ கூட்டிட்டு போற ரூட் ரொம்ப குழப்பமா இருக்கே. கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கமா? தியேட்டருக்கு நீ எவ்வளவு தூரம் தான் போறோம்? அது வந்து போயிட்டே இருந்தா வந்துருன்னு சொல்றேன்ல. இவன் வேற யோ வளவள பேச ரோட் பார்த்து வண்டி ஓட்டியா? நம்ம பணப்பட்டி தூக்கிட்டு போறான். எதுக்கு பெட்டி இவ்வளவு வேகமா நம்ம கொண்டு வந்தது வாத்தியார் நடிச்ச வேட்டைக்காரன் படத்தோட பெட்டி. இன்னைக்கு விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெட்டி இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறானுங்கன்னா ஏதோ ஒரு டக்கால்ட்டி வேலை நடந்துருக்கடா. புடா பொட்டிய. ஹலோ நான் பணம் போட்டு தூக்கிட்டேன். நீ சீக்கிரம் பணம் ஓகே. யோ தியேட்டர் வந்துருச்சு, வண்டி நிறுத்து. டேய் இது வேட்டைக்காரன் கிடையாதுடா. உள்ள அசல். அசலா? அசல் அசல் எதுக்கு இப்ப இந்த டிடிஎஸ் எஃபெக்ட்? மாஸ்டர் இவன் தளபதியோட படப்பெட்டியை மாத்தி தலையோட அசல் படத்தை கொண்டு வந்துட்டான். அடிங்கடா இவனை. பாத்தீங்களா அவனே? தலையில அடிச்சதும் தலைன்னு சொல்றான். இப்படி விடாதீங்கடா அவனை. நீ யார் ரசிக? ஜெமினி கணேசன் ரசிக. பாத்தியா தலையில அடிச்சா ஜெமினி கணேசனா இருந்தா கூட தலை தாண்டா கத்துவாரு. உன்ன மாதிரி விசக்கிறீங்க தான் பாசமாக 2 பேரும் பேசியே பிரிச்சு வச்சிருக்கீங்க. நான் யாருன்னு தெரியாம அட்டகாசம் பண்றீங்கடா. நான் அமர்க்களம் பண்ண ஆரம்பிச்சேன். டேய் பாத்தீங்களா இவனை? அமர்கலன்றா அட்டகாசன்றா. விடாதீங்கடா அவனை.
வேட்டதே தலைவா. ஐயோ அம்மா. புலி முறுமுது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொலை நடுங்குது துடி துடிக்குது நில கலகுது வேட்டக்கார வரத பார்த்து பட்டகத்தி பல்லக்க பட்டி தொட்டி கலகலக்க பறந்து வர்றான் வேட்டக்காரன் பாமரனின் கூட்டுக்காரன் நிக்காம போட்டு வர்றான் பாரு வேட்டக்காரன் புலி முறுமுது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொலை நடுங்குது துடி துடிக்குது நில கலகுது வேட்டக்கார வரத பார்த்து புலி முறுமுது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொலை நடுங்குது துடி துடிக்குது குரு விஜய் ரேச மண்டபத்துல கொடுத்த இலவச பிரியாணி நல்லி சும்மா கில்லி மாதிரி இருக்கு. நாம எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் கொண்டு வந்தா அது விஜய் நடிச்ச வேட்டைக்காரனா மாறி போச்சு. இடையில ஒரு வேட்டைக்காரன் புகுந்து வித்தையை காட்டி விளையாண்டு போயிட்டான். நீங்க பொட்டி போனதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பொட்டலத்தை பிரிச்சு ஒரு வெட்டுங்க. நான் சொன்ன மாதிரி 32 லட்சம் ரூபாய் பணத்தை அடிச்சு கொடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி காயத்ரி பெட்டி கிடைச்ச உடனே வெட்டி விடலான்னு பாக்குறியா? இந்த பணத்தை அடிக்க 2 பேர் சேர்ந்தாண்டா திட்டம் போட்டோம். திட்டம் நீ போட்டியா? ஏடா தியேட்டரை சுத்தி வட்டம் தானே போட்ட? வட்டம் திட்டம் காரியம் முடிஞ்ச உடனே மட்டமா பேசுற பத்தியா? மாமா என்னடா செல்லம்? நான் அவரை கூப்பிட்டேன். ஐயோ அவன்கிட்ட என்ன வெட்டி பேச்சு. பெட்டியை தூக்குனதுக்கு டீ செலவுக்கு 4000 ரூபாய் கொடுத்து தரேங்க. ஹேய் என்ன வார்த்தை பேசுற? என்னதா இருந்தாலும் அவர் உன்னை கட்டி போடுவாரு. பிரதர் கோச்சிக்காதீங்க பிரதர். காயத்ரி சின்ன வயசுல இருந்தே உங்க காதலி. நான் இன்னைக்கு வந்து நாளைக்கு போறேன். ஏன் இன்னைக்கே போலாமே? கரெக்ட் போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போறேன். உங்களை சேர்த்து வச்சுட்டு போறேன். உங்க காதல் 100 வருஷம் நல்லா இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 3 நிமிஷம் இவ கூட டூயட் பண்ணிட்டு உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்றியா? டேய் நான் என்ன வாடகைக்கு வீடியோ கடையா வச்சிருக்கேன். நீ 3/4 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துட்டு போய் திருப்பி தந்து கொடுத்தா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு. மாமா ப்ளீஸ் மாமா ஒரு 3 நிமிஷம் தானே மாமா. பர்மிஷன் கொடு மாமா. டேய் நீ ஸ்கூல் லீவ் போறத பர்மிஷன் கேக்குற குடுக்கிறதுக்கு. ஆனா உலகத்திலேயே கட்டிக்க போறவங்க கிட்ட வந்து நான் போய் இன்னொருத்தர டூயட் ஆடிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்ட முதல் பெண்மணி நீதான். 2 பேரும் கண் முன்னாடி நிக்காதீங்க. இதோ நீங்கள் கேட்காத பாடல். ஐயா நீங்க சொன்ன மாதிரி ரூம்ல இருந்த ஃபேனை கழட்டிட்டேன். சூப்பர். ஐயா நீங்க சொன்ன மாதிரியே பாத்ரூம்ல இருந்த வென்டிலேட்டர் கழட்டிட்டு கிரில் போட்டு அடைச்சிட்டேன். தூள்மா மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன கேதுனா மந்திரம் கத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? ஐயரு கட்டப்புல சப்போஸ் உன் காதல வந்து ஹோமகுண்டத்துக்குள்ள புகையை போட்டு புகையோட புகையா உன்னை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னா, ஆகவே இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை நான் தான், ஐயரு நான் தான். என்னடி இது மண்டபமா அலைஞ்சா கூட உன் சிக்கல் தீந்த படா இல்ல. என்னம்மா உனக்கு என்ன பத்தி தெரியாது? போன ஜென்மத்துல தில்லானா மோகனாம்பாள் படத்துல வர பத்மினி மாதிரி நான் மோகனாம்பாளா பிறந்தேன். இந்த ஜென்மத்துல என் சிக்கல் சண்முக சுந்தரம் எனக்காக எங்கேயாவது பிறந்திருப்பார். அவரை தேடிதான் மண்டபமா அலையிறேன். சரியில்லையே. மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. டேய் நீ மோகனாம்பாளா? சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும். ஐயா குண்டு வேற. அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. மாலவா வேலவா மாய
லைட் எனக்கு செட் பண்ணிடு. டேய் என்ன திமிருந்தா பத்மினி கிட்ட போடுவ? என்ன தெனாவட்டு இருந்தா நீ சிவாஜி கிட்ட போடுவ. சரி சரி நமக்குள்ள சண்டை வேண்டாம். 2 பேரும் பொண்ணை தூக்க தான் வந்திருக்கோம். ஆமா என்ன பிளான்? இப்போ நம்மால் புகை போடுவான். புகை போட்ட கேப்ல நீ பொண்ணு ரூம்ல போந்து பொண்ணை தூக்குற. இங்க இருக்க பொறுக்கி பசங்களை நான் ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறேன். புட்ட புகை. அங்க இறங்கி போகுது. மோகனா உன் ஆட்டத்தை மினிஸ்டர் தனியா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாண வீட்ல வீடியோ கவரேஜ் எடுத்திருக்காங்க. அந்த சீடியை வாங்கிட்டு போய் தனியா போட்டு பாருங்க. நீ சரின்னு சொன்ன. பெரிய பங்களாவை எடுத்து உன்னை சின்ன வீடா வச்சுப்பாரு. பெரிய பங்களா வீடு கட்டிட்டு அதுல ஏன்டா சின்ன வீடா வச்சுக்கிறீங்க? அல்பீங்களா? பெரிய பங்களாலே வச்சுக்கலாம்ல. சிவகாசி சின்ன கிளி, விருதுநகர் வண்ணக்கிளி 2 பேரையும் மினிஸ்டர் கிட்ட லிங்க் பண்ண இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. 2 பொண்ணுங்களை பிராத்தல்ல இறக்கி வச்சுட்டு ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டி காமராஜ் யூனிவர்சிட்டில சீட்டு வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பார். போடா புரோக்கர் போக்கு. டேய் ஓடுறடா, புடிங்கடா புடிங்கடா. டேய் வாங்கடா. எங்க இருக்கா காயத்ரி? சிக்கல் கல்யாண மண்டபத்துக்குள்ள 4 பேட் கேஸ் உள்ள நுழைச்சிட்டாங்க. தாலி கட்டுற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கமான் டார்லிங். ஓ சாரி அத்தா. கமான் காயு. கம் கம். நீங்க கத்துறது கூட ராகம் மாதிரியே கேக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இது காம்போதி தானே? காம்போதி இல்ல கபோதி இல்ல. ஆமா நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நானா? போன ஜென்மத்துல நான் தான் தில்லானா மோகனாம்பாள். என்ன? நீங்க சிக்கல் சண்முக சுந்தரம். நம்ம 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன? நீங்களும் ஊதுறீங்க, நானும் ஊதுறேன். ஐயா சிக்கல் என்ன? சிக்கலே இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டுங்க. ஏமா நானே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கேன். நான் உங்க பாக்குறேன், நீ கட்ட பாக்குறியா? நீ ஆள விடு போ. சிக்கல் சிக்கல். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அது உங்ககிட்டயும் தான் இருக்கு தெரியுமே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூக்கு. நீங்களா அண்ணன் தம்பியோட பிறக்கலையா? வழக்கமா அக்கா தங்கச்சியோட பிறந்தீங்கன்னு தான் கேட்பாங்க. நீ மாத்தி கேக்குற. என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. நான் கிளம்புறேன். இந்த மண்டபத்துக்குள்ள நீ எங்க ஓடினாலும் உன்னை நான் விட மாட்டேன்டி. ஏண்டா வெளியே தில்லானா மோகனாம்பாள் பத்மினி புடவை உருவனா உள்ள ராசாவின் மனசுல ராஜிக்கிறனா? மாவன மரியாதையா மண்டபத்தை விட்டு ஓடுற. அப்படி இல்லைன்னா அன்றவார உருவி அருவாபனை வச்சு அறுத்துருவேன். வலிக்குதுடா. உங்களை துரத்திட்டு வந்த அந்த 4 பேரும் உங்களை கதற கதற கசக்கிட்டாங்களே மாஸ்டர். இந்த அசிங்க வெளியே தெரியறதுக்குள்ள உங்களை காணா பணமாக்கிறோம். டேய் எறடா தரவாடா. இருங்கடா டேய், அவசரப்பட்டு வெட்றாதீங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலடா. அப்பாடா. மாஸ்டர் அப்ப நம்ம பிளானிங்? அவன் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணாம விட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கடா. அவன் திருந்தவே இல்ல, இன்னும் பழைய வில்லனாவே தான் இருக்கிறான். அவனை அட்டாக் பண்ண நம்ம பவர் பத்தாது. கூப்பிடுங்கடா அந்த புலிக்குட்டி கோவிந்தனை. புலிக்குட்டி கோவிந்தா வந்துட்டியா? புலி நல்லா பசியோட இருக்கா? பேய் பேசிப்பா. அந்த கேபிஆர் என் டவுசரை கைட்டவன் சொல்லியிருக்கான். இந்த புலியை ஏவி விட்டு அவன் லங்கோட்டாவை டாரு டாரா கிழிக்கணும். கிளப்பு பாரு ஜிம்மி இஸ்கா. ஐயோ வாய பொளந்துருச்சு. என்னடா இது? 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சது, புலி புசுகுன்னு வந்து போச்சு. புலிக்கு பச்சையா இருக்கும். டாக்டர் செக் பண்ணுங்க. ஏங்க இது இன்னைக்கு நீ நம்ம ஜிம்மி குட்டிக்கு சுகர் மாத்திரை கொடுக்கலையா? புலிக்கு சுகரா? பிபி இருந்தா சுகர் இருக்கதானே செய்யும். பிபிமா? நம்ம ஜிம்மிக்கு பக்கவாதம் இருக்கிறதுனால அடிக்கடி கீழே விழுந்துரும். சுகரு, பிபி, பக்கவாதம், மஞ்சகாமால, லிவர் கூட கொஞ்சம் கூட கேஸ்தான். டேய் என்னடா ஒரு பரம்பரை குடிகாரன் இருக்கிற மொத்த வியாதி இந்த புலிக்கு இருக்கு? இவ்வளவுதானா இல்ல புலிக்கு எய்ட்ஸும் இருக்கா? கரெக்டா சொல்றீங்க. நீங்களும் டாக்டரா? படல மாதிரி பயல போய் புலி எழுப்புடா.
என்ன சிக்கல்? நீ எதுக்கு யூஸ் ஆகுறியோ இல்லையோ ஒளியறதுக்கு சூப்பரா யூஸ் ஆகுற. உள்ள போ. இந்த குண்டை உள்ள பூட்டி வைப்போம். அப்பதான் நிம்மதி. பாஸ், அந்த ஈட்டி காயத்ரி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி சேஃப்டியா வச்சிருந்தான். ஆனா அவனுக்கு தெரியாம அந்த சாவியை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோமே. பட்டனு கதவை திறக்கிறீங்க, காயத்ரிக்கு ஏன் பிடிக்கிறீங்க? இந்தாங்க. குடு. புலி வேட்டைக்கு ரெடி, கிளப்பலாமா? கிளப்புங்கடா, மண்டபத்துல எல்லாரும் தாக்குங்கடா. டேய், என்னடா இது? புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுன்னுவாங்க, இது பச்சையில எல்லாம் தின்னுது. கடப்பார முன்னாடி மாதிரி இப்ப ஷூட்டிங் இல்ல, என்ன செய்ய சொல்ற? பிரிஞ்சு புளியோதரைன்னு வாங்கி போட்டு காப்பாத்திக்கிறீங்க. புலியோதரையா? ஆடா படுபாவி, புலியோட வரலாறையே பொசுக்குன்னு ஆக்கிட்டியடா. இவங்கிட்ட என்ன பேச்சு? டேய், சாவியை நம்ம போய் காயத்ரி காப்பாத்தலாம். மாஸ்டர், சாவியை காணோம். சாவியே காணுமா? டேய், எங்கடா சாவி இருக்குது? போடா போடா, போய் பேரா பேரா போகாத, கடிச்சிரும். ஒரு பொக்கவாய் கிழவனை காமிச்சு கடிப்பான்னு சொல்லு, நாங்கெல்லாம் பயப்படுறோம். புலியை காமிச்சு கடிச்சிரு சொன்ன செருப்பாலே அடிப்பேன். மாஸ்டர், புலி சாவியை சாப்பிட்டுருச்சு. என்னடா இது? ஒரு சாவி சாப்பிட்டதுக்கு ஏப்பம் விடுது. இது புலியா இல்ல பூனையா? அட பொறுமையா இருப்பா. டாக்டர் சேரநாயருக்கு ஒரு ஊசியா போடுங்க. இதோ பார், இப்போ எனக்கு சாவி வேணும். அப்பதான் நான் காயத்ரி காப்பாத்த முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கடா. பதட்டப்படாதீங்க. புலி கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுதோ இல்லையோ, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா கக்கா போகும். சாவி வெளியே வந்துடும். காயத்ரி எங்க போனா? மாப்பிள, காயத்ரி எப்படியாவது காப்பாத்திடுங்க. ஏதோ பிரசவத்துல உன் பொண்டாட்டி ரெட்டை குழந்தை பிறந்த மாதிரி புலி பீய வச்சு பீத்திக்கிற குரா. இப்படி நாருது. சாவி கிடைச்சிருச்சு. காயத்ரி என்னையா சமையல் பண்ற? எல்லாரும் திட்டுறாங்க கருமா. ஐயா, யாரோ எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு சமயக்கட்டுக்குள்ள பூந்து குழப்பம் பண்ணி விட்டாங்கய்யா. வேணும்னா நான் செஞ்சிருக்கிற ஒரு வடையை சாப்பிட்டு பாருங்க. கிழிச்ச வடையாச்சு நல்லா இருக்குமா? நீ என்ன மண்டபத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறியா? வெளியே போகல? வெளிய பஸ் பிடிக்கதாங்க போனேன், அதுக்குள்ள நீங்க என்ன பிடிச்சிங்க. வரேங்க. என்னடா அது கையில? வடைங்க. வடையா? ஐயா, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த வடையை எடுத்து உள்ள தள்ளுங்க. டேய், இது உள்ள தள்ளுறது இல்லடா, ஆல்ரெடி வெளிய தள்ளுனது. இது இன்கமிங் எல்லாம் கிடையாதுங்க, ஒன்லி அவுட் கோயிங். டேய், நீ விட்ட ஓவரா பேச குடுறா. டேய், குடுறாங்கற. டேய், குடுறா. இந்த வடையில தான் என் கல்யாணத்தோட பிரஸ்டீஜ் அடங்கி இருக்குது. குடுக்க மாவனே. சரி, யார் சாப்பிட்ட என்ன? நல்லா இருக்குதா வடை? உளுந்த வடையா பருப்பு வடையா? மசால் வடையா? ஓ, காரம் ஜாஸ்தியா? சூடா இருக்கலே அவசரப்பட்டு வாயில போட்டியாக்கு. நல்ல வாசமான வடை கூட வாய்க்குள்ள வந்திருக்க அப்புறம் நாரதுடா. போடா. என்ன வாயா? மறுபடியும் ஏண்டாத ஞாபகப்படுத்துறேன். என்ன தெரியல, நான் தான் பி ரமேஷ். கார்ப்பரேஷன் கக்கூஸ் எல்லாம் மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்தவன். உன் பொண்டாட்டி பேர் நான் மலமா? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என் பொண்டாட்டி பேரு செங்கமலம். நான் சுருக்கமா மலம் மலம் தான் கூப்பிடுவேன். ஐயோ, மறுபடியும் வாஞ்சடிக்க வச்சிருவோம் போல. காயத்ரி, காயு. காயத்ரி, கண்டிப்பா உங்க அப்பா தள்ளி மணி செத்துருக்க சான்ஸே இல்ல. இதெல்லாம் எங்க மாமாவோட டிராமா. இதெல்லாம் இப்ப பேசிட்டு நேரம் இல்ல. நீ கிளம்ப போலாம். இப்ப நான் உங்க கூட வந்தா இந்த கல்யாணம் நின்னுரும். அப்புறம் எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிடுவார். நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அவர் இறந்தத நான் என் கண்ணால. காலு பணம் கொடுத்து என்னை வெளிநாட்டுக்கு போக சொன்னாரு. ஆனா காலு மேல நான் வச்சிருந்த விசுவாசத்தால
அவருக்கே தெரியாம அவருடைய 2வது கல்யாணத்தை பார்த்துட்டு போலாம்னு ஆசைப்பட்டேன். தலையில துண்டை போட்டுக்கிட்டு சமையல் கட்டுக்குள்ள பூந்து பிரியாணியை ஒரு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது டர்ரு புருண்டு சத்தம் கேட்டுச்சு. எலியா இருக்குமோன்னு நினைச்சு திரும்பி பார்த்தா புலி. ஒரே ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையே நாசமா போச்சு. குரு, கல்யாணத்துல நிறுத்த நாங்க எவ்வளவோ பிளான் பண்ணுவோம். ஆனா உங்க சிஷ்ய குவார்டர் பிரியாணில கல்யாணத்தை நிறுத்திட்டா. யூ கட்டு. ஐயோ நீங்களே வெட்டுங்க. யூ கட்டுங்கற. நீங்களே அட, யூவே ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டுங்க. என்னடா ஷூவோட வர? என்ன நீ சொன்ன வேலை தான் பாத்துட்டு இருப்பியா? இதெல்லாம் யார் பாக்குறது? உதவாங்கற. ஆமா, வேஸ்ட். வாமா. ஏண்டா குழந்தை ஜட்டி மாமனார் அண்டா எல்லாம் தோச்சு போட்டியா? பேசுறா பேசு. பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்னுகிட்டு இருந்த உன்னை கூட்டு வந்து பகடா தின்ன வச்சேன்ல, என்ன துக்குடா ரெஞ்சி தூக்கி எறிஞ்சு பேசுற. ஆனா ஒண்ணு, இது எங்க அம்மா சைடு அத்தை பொண்ணு, இது ஜுஜிபி. எங்க அப்பா சைடு ஒரு அத்தை பொண்ணு இருக்கு. அப்படியா? அது தாண்டா ஜிலேபி. வா அனிதா, எப்படி இருக்க? இவர்தான் உன பொண்ணு பார்க்க வந்திருக்க மாப்பிள்ள. ஹாய். பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லு. இவன் நடையிலையும் தோற்றத்திலயும் நாடே மயங்கி கிடக்கு. இத போய் எப்படி பஸ் பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? இந்த பொண்ண ரொம்ப இதுக்கு மேல எனக்கு அத்தை பொண்ணு இல்ல. இவளே ஆட்டே போட்டுறாதடா. ஏன் அடிக்கிற முன்னாடியே குடிறீங்க? ஒன் மோர். தாவணிய கலட்டி போட்டு ஜீன்ஸ் மாட்டிட்டியே. சாரி. ஐயோ கால் தட்டிடுச்சு. ஒன் மோர். ஹேர் ஸ்டைல மாத்துறா, லிப்ஸ்டிக்க பூசுறா. சாரி ஒன் மோர். இர நல்லா ஏகுறமா. டேய் 6 பொண்ணு இப்ப சிட்டிகளா மாறி புட்ட ஆட்டைய போடு. ஐயோ ஆஹா ஆட்டைய போடு. நான் தான் என் ஸ்டேட்டஸ் விட்டுட்டு ஒரு ஏய் டயலாக் மறந்து போச்சு. ஆஹா ஆட்டைய போடு. அடேங்கப்பாளே மாறிட்டியே. பம்பாயில இருந்து பயாஸ்கோப் போட்டு நீ பாத்தியா? சாரி ஒன் மோர். உங்களை ஒண்ணுமே இல்லாம ஹேர் ஸ்டைல மாத்துறா, லிப்ஸ்டிக்க பூசுறா. பொண்ணு இப்ப சிட்டிகளா மாறி புட்ட